மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்கலாம். சத்யகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக திருமங்கலம் திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் விதிக்கு புறம்பாக இருப்பதாக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இந்த உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் செலுத்த கோரி தொடர்ந்து வாகன ஓட்டிகளிடம் இந்த தகராறானது நடைபெற்று வந்தது. சர்ச்சைக்குரிய இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என 12 ஆண்டுகளாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவ்வப்போது இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டண விலக்கு அளித்து வந்தது. கடந்த வாரம் 2020ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு வரை சுங்க கட்டணம் பாக்கி உள்ளதாக கூறி 50,000 முதல் 22 லட்சம் வரை கட்டணம் செலுத்த கோரி சில வாகன ஓட்டிகளுக்கு இந்த நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது எனவும் வழக்கமாக உள்ள கட்டணத்தில் 50% உள்ளூர் வாகன ஓட்டிகள் செலுத்த வேண்டும் எனவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருமங்கலம் பகுதி வாகன ஓட்டிகள் மற்றும் இந்த பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் அவர்களுடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்று வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை என்பதால் இந்த பகுதியில் வரும் வாகனங்களை மாற்று பாதையில் திருப்புவதற்காக கிட்டத்தட்ட 6 இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வேறு வழியில் மாற்றிவிடப்பட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் திருமங்கலத்தில் இருந்து மதுரை நகருக்கு வரும் கல்லூரி மாணவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து தற்போது நீண்ட நேரமாகியும் பேச்சுவார்த்தையில் சமரசம் எட்டப்படாத காரணத்தால் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முயற்சித்து வருகின்றனர். தற்போது சிறிது தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.